Hello everyone, I am Prasattakshini from Vision Defense Institute. Air Force Common Admission Test. Admit card release பண்ணிருக்காங்க. So this is also a notification that 15 days தான் இன்னும் எக்ஸாமுக்கு இருக்கு அப்படின்னு. So இந்த 15 daysல நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தாலும் சரி ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் என்ன பண்ணா என்னோட ஸ்கோரை பெட்டரா பூஸ்ட் பண்ண வைக்கலாம். ஸோ அப்படின்றதான் வந்து இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். So I have cleared AFCAT for 5 times with 200 plus marks in the past 3 times. Okay, so நம்ம இப்போ குயிக்கா ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போலாம். 15 டேஸ்க்குள்ள இருக்க டேஸை எப்படி நம்மளால பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் நமக்குன்னு ஒரு டெஃபினட்டா கோல் வேணும். ஸோ நம்ம எப்போ அந்த மாதிரி கோல் செட் பண்றோமோ அப்பதான் அதை நோக்கி ஓடுறதுக்கு நம்மளால ஈஸியா எஃபர்ட்ஸ் போட முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்றோம்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸோட கட் ஆஃப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து AFCAT 2021 to 2023 இந்த 6 எக்ஸாமோட கட் ஆஃப்ஸ் இருக்கு. நம்ம பார்க்குறப்போ அரௌண்ட் 150 to 160 அண்ட் AFCAT 2021ல 165 இருந்திருக்கு. அண்ட் தென் கிராஜுவலா 150 பிளஸ் 150 to 160 இந்த கட் ஆஃப்ல இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ எது எடுத்தா நமக்கு சேஃப் ஸ்கோரா இருக்கும் அப்படின்னா 180. I will say 180 for those who are beginning the preparation just now. 15 days ப்ரிப்பேர் பண்றீங்களா, 180 வந்து உங்க ஸ்கோரா ஒரு கோலா வைக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்களுக்கு 210 உங்க கோல் வைக்கிறப்போ உங்களால ஈஸியா லைக் பூஸ்ட் பண்ண முடியும் உங்க ஸ்கோரை. ஓகே, so AFCATல பார்த்தோம்னா we have 4 sections. First, numerical ability, which is simple maths, and next is reasoning and military aptitude, English, general awareness. Numerical ability 20 questions இருக்கு. And நம்ம அதுல என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணா பெட்டரா ஸ்கோர் பண்ண முடியும்னு நம்ம நெக்ஸ்ட் இருக்க பார்ட்ல பார்க்கலாம். And reasoning and military aptitude இதுல 25 questions இருக்கு. ஸோ இது நான் என்ன சொல்லுவேன்னா, இதுதான் வந்து நம்மளோட ஸ்கோரிங் பார்ட்டே. இந்த 25 questions எப்படி சால்வ் பண்றோம், ஜஸ்ட் பை யூசிங் லாஜிக். நம்ம லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணியே நம்மளால ஷுவரா இந்த பார்ட்ல 25க்கு மினிமம் நம்மளால 20 பிளஸ் கொஸ்டின்ஸ் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கேயே வந்து 20 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் இங்கிலீஷ் 30 கொஸ்டின்ஸ். 30 கொஸ்டின்ஸ்ல நம்ம என்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ இங்கிலீஷ்லயுமே நம்மளால 20 கொஸ்டின்ஸ் ஷுவரா ஒரு காமன் பர்சனால அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், விச் இஸ் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 25 கொஸ்டின்ஸ் கேட்கிறப்போ இந்த பார்ட் வந்து கொஞ்சம் அன்பிரெடிக்டபிளான பார்ட் தான். ஸ்டில் தேர் ஆர் சர்டன் பார்ட்ஸ் விச் தி கொஸ்டின்ஸ் ஆர் ரிப்பீட்டிங். ஸோ நம்ம அந்த பார்ட்ஸ் என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸ்ல இப்போ நம்ம இந்த 15 டேஸ்ல போடுற எஃபர்ட்னால மட்டுமே வந்து we can do some 10 to 15 questions for sure. And next comes the numerical ability. மேக்ஸ் சொல்றப்ப வந்து நிறைய பேர் டிஃபிகல்ட் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஐ வுட் சே இட்ஸ் ஜஸ்ட் அ மைண்ட் செட். நீங்க அந்த மைண்ட் செட்டை எடுத்துட்டு ஓகே மேக்ஸ் நம்ம ஆல்ரெடி 6th and 7th கிளாஸ்ல போட்ட மேக்ஸ் தான் வந்து நமக்கு இங்கேயும் கேட்கறாங்க, நம்ம அதை ஈஸியா எப்படி அப்ரோச் பண்றோம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாலே மேக்ஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸும் லைக் ஐ வுட் சே காமன் சென்ஸ் மூலமாவே அந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும். நம்ம நார்மலா வீட்டுல போடுற கணக்கை தான் வந்து இங்கேயும் ஒரு ப்ராப்ளமா கொடுத்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ 15 டேஸ்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணி மேத்ஸ் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், ஐ வுட் சே எஸ். 20 questions-ல 10 questions ஷுவரா we can solve it. ஓகே, ஸோ நம்ம இதுல இருந்து பார்க்குறப்பே வந்து அரௌண்ட் we are hitting some 60 to 65 questions. 65 questions டாட் கரெக்ட் அடிக்கிறோம் அப்படின்னாலே we are scoring 180 plus. ஆட்டோமேட்டிக்கலி நம்மளால கட் ஆஃப் வந்து ஈஸியா கிளியர் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ நம்ம செக்ஷன் வைஸ் வந்து பார்க்கலாம், என்னென்ன பார்ட்ஸ் கவர் பண்ணலாம், என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணா நம்மளால பெட்டரா ஸ்கோர் பண்ண முடியும், என்னென்ன 15 டேஸ்ல ஈஸியா கவர் பண்ணவும் முடியும். இந்த பார்ட்ஸ்ல இருந்து இப்போ நம்ம அந்த அந்த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் அந்த பார்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோ இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் செக்ஷன் வைஸ். ஃபர்ஸ்ட் ஐம் ஸ்டார்டிங் வித் நியூமெரிக்கல் எபிலிட்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எதுவும் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா சிம்பிளிஃபிகேஷன்ஸ். சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல என்ன வரப்போகுது, பேசிக் ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ், ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட்ஸ், பவர்ஸ். இது பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நமக்கு கேட்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
2 square into 2 power 6. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஜஸ்ட் ஃபார் உங்களோட மைண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யறதுக்காக ஒரு சிம்பிள் கொஸ்டின் தரேன், எப்படி பண்ணலாம்? We can do it as 2 power 2 plus 6, so which means 2 power 8. இதை வந்து நம்ம பேசிக்கா இந்த பவர் ரூல் தான் இங்க யூஸ் பண்றோம். அதை யூஸ் பண்ணி நம்ம இங்க சால்வ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிள் ட்ரிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஈஸியா நம்மளால சால்வ் பண்ணிட முடியும். ஸோ ஓகே, நான் இங்க வந்து சர்டன் ஃபார்முலாஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்டா இருக்க சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாஸை எங்கேயாச்சும் நம்ம அப்ளை பண்ணி சால்வ் பண்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ டேக் அ லுக் ஆன் டு திஸ் அண்ட் now let's come to the next part in mathematics, that is clocks. இப்போ ரீசெண்டா இருக்க AFCAT question papersல clocks பேஸ் பண்ணி ஒரு question ஆச்சும் கேக்குறாங்க. இந்த past 3 timesலயும் clocks பேஸ் பண்ணி questions வந்திருக்கு. clocks பேஸ் பண்ணி என்ன question அப்படின்னு பார்த்தோம்னா angle between hour hand and minute hand. ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிற question. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ நார்மலா கிளாக்னு பார்த்தா 360 டிகிரி அண்ட் அது 12 பிரிக்கிறோம்னா ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் 30 டிகிரிஸ். ஸோ நம்ம இப்படி கால்குலேட் பண்றப்போ நமக்கு டைம் ரொம்ப எடுக்குது. ஸோ அது சிம்பிள் ட்ரிக் டு சால்வ் திஸ். நான் இப்போ ஒரு ஃபார்முலா எழுத போறேன், கவனிச்சுக்கோங்க. சரி, ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா hours minus 11/2 minutes. இது என்னன்னா மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ள நீங்க எந்த வேல்யூ நெகட்டிவ்லயே வந்தாலும் நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சே இப்போ வந்து டைம் 3:10 ஆகுது. இப்போ ஹார் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் நடுவில் இருக்க ஆங்கிள் எவ்வளவா இருக்கும்? ஸோ 3:10 நமக்கு எப்படி இருக்கும்? சம்திங் லைக் திஸ். ஸோ நமக்கு இந்த ஆங்கிள் வந்து நமக்கு என்னன்னு தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கேன், எப்படி அப்ளை பண்ணலாம்? ஹார்ன்றப்போ 3 hours 10 minutes. ஸோ இப்போ 30 into 3 minus 11/2 into 10. நம்ம இதை சால்வ் பண்றப்போ நமக்கு ஈஸியா ஆங்கிள் கிடைச்சிடும். 30 into 3 90 minus 55. 90 minus 55 is 35 degree. ஸோ இதுதான் வந்து 3:10 ஆகுறப்போ ஹார் ஹேண்ட் மினிட் ஹேண்ட் நடுவில் இருக்க ஆங்கிள். இந்த ஃபார்முலா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், இது தவிர என்ன ப்ராப்ளம்ஸ் கேட்கறாங்கன்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் மினிட் ஹேண்ட் கிராசஸ் ஹார் ஹேண்ட். எவ்வளோ டைம்ஸ் வந்து மினிட் ஹேண்ட் ஹார் ஹேண்டை கிராஸ் பண்ணுது ஒரு ரவுண்டுக்குள்ள, ஒரு சைக்கிள்குள்ள அப்படின்னு பாக்குறப்போ இது இந்த கொஸ்டின் வந்து AFCAT மாடல் பேப்பர் அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்க மாடல் பேப்பர்லயே அவைலபிளா இருந்துச்சு. ஸோ ஐ ஹவ் புட் டவுன் திஸ் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சரும் வந்து 11 தான். லைக் யூ கேன் கால்குலேட் இட். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணீங்கன்ட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். யா, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா பர்சன்டேஜ் வந்து AFCATக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். பிகாஸ் இதுக்கு அடுத்து வர போற டாபிக்ஸ்மே வந்து பர்சன்டேஜ் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். யா, பர்சன்டேஜ் இதுல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5% ஆஃப் 100 என்ன, 5% ஆஃப் 250 என்ன? இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒரு 2-3 சேர்த்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன், அரித்மெட்டிக் போட்டு சால்வ் பண்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ தட்ஸ் அபவுட் தி பேசிக் ப்ராப்ளம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. என்ன கைண்ட் ஆஃப் மாடல்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 2 மாடல் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரிப்பீட்டடா AFCATல கேட்கக்கூடிய மாடல். ஃபர்ஸ்ட் வந்து when the cost of a material is increased or decreased. இப்போ யூஸ்வலா வந்து ஒரு மெட்டீரியல் சே சுகர் 1 kg ஆஃப் சுகர் வந்து ஒரு காஸ்ட்டுக்கு வாங்கிட்டு இருப்போம். இப்போ வந்து கொஸ்டின்ல வந்திருக்கும் 25% காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25% காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா எந்த அளவுக்கு நம்ம கன்சம்ஷனை கம்மி பண்ணா அதே நம்ம செலவு பண்ற அமௌண்ட்ல நம்மளால சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா ரிப்பீட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து when the quantity is more or less than the other quantity. ஸோ இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் சிமிலர் தான். இப்போ ஐ வுட் சே எக்ஸாம்பிள் salary பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சே a person ராம் வந்து ராகுலை விட
he is earning some 25% more. அப்ப வந்து Rahul is earning how much percentage less than Ram? இந்த மாடல் क्वेश्चंஸும் வந்து AFCATல அதிகமா கேக்குறது உண்டு. So next topic வந்து average. And நான் திரும்ப சொல்றேன் percentage வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். So don't skip this. ஏன்னா இது இருந்தா உங்களால நெக்ஸ்ட் வர டாபிக்ஸை ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கமிங் டு ஆவரேஜ். அண்ட் ஆவரேஜ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாத டாபிக், பிகாஸ் ஆவரேஜை விட ஈஸியான டாபிக் வந்து மேக்ஸ்ல கிடையவே கிடையாது. ஸோ இதுல என்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இதுல கேட்கிற கொஸ்டின்ஸ்மே நம்மளால ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இதுல என்ன கேட்கறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்து உங்களோட வெயிட்டோட ஆவரேஜ் கண்டுபிடிங்க. இன்னும் இது வந்து பேசிக் கொஸ்டின். ஸோ AFCAT நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இதுல வந்து ஃபைண்டிங் குரூப் ஆவரேஜ் ஆஃப் ஏஜ், மார்க்ஸ் ஆர் வெயிட் when a new person enters the group, a person exits the group, or a wrong data is entered by mistake. For example, இப்போ ஒரு 5 people இருக்கும், இவங்களோட வெயிட் வந்து வெயிட்டோட ஆவரேஜ் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த 5 பேர்ல இருந்து ஒருத்தவங்க இந்த குரூப்பை விட்டு எக்ஸிட் ஆயிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த குரூப்போட ஆவரேஜ் என்ன? ஸோ இந்த மாடல்ல இருக்க கொஸ்டின்ஸ் ஆர் சம்டைம்ஸ் மார்க்ஸ் வந்து என்டர் பண்றப்போ ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் மட்டும் தப்பா என்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாடல் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து AFCATல அதிகமா கேட்கறாங்க. ஸோ இதான் நீங்க ஆவரேஜ்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பார்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல வந்து ரிப்பீட்டடா லைக் சம் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதை வந்து இந்த பார்ட் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். என்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அதிகமா இது ரிப்பீட் ஆகுதுன்னா, ரேஷியோ ஆஃப் சேலரி, எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ். இப்போ வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, சேலரியோட ரேஷியோ, இப்போ 2 people கொடுத்துருவாங்க, A, B 2 பேர் இருக்காங்க. இதுல வந்து இவங்க சேலரியோட ரேஷியோ வந்து சம் 2:3ல இருக்கு. இவங்க வந்து அதை ஸ்பெண்ட் பண்றது சே 3:5 இந்த ரேஷியோல ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ பர்சன் ஏ வந்து சேவிங் 100 rupees அப்படின்னா பர்சன் பி வந்து எவ்வளவு சேவ் பண்றாங்க, இது நம்ம ரேஷியோ ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து இதை சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் ஏஜ் ரேஷியோ. ஏஜ் ரேஷியோ எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அகைன் 2 person எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், AB. இவங்களோட ஏஜ் வந்து சம் பர்டிகுலர் இயர்ல இந்த ரேஷியோல இருக்கு, சம் சே 4:5 அந்த ரேஷியோல இருக்கு. 5 years கழிச்சு இந்த ரேஷியோ வந்து 5:6 மாறுது, ஆர் சே 4:6 மாறுது அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்படி இருக்கப்போ இந்த மாதிரி கேஸ் இருக்கப்போ அவங்களோட ஏஜ் என்ன? இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸும் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிக்கணுமான்னு கேட்பாங்க. ஐ வுட் சே லைக் நம்மளால டீப்பா இருக்க ப்ராப்ளம்ஸ் போட முடியுமான்னு கேட்டா இந்த 15 daysக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணி போட முடியுமானா டவுட்ஃபுல் தான். பட் நம்மளால என்ன பண்ணலாம்னா, இப்போ சம்டைம்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. ஜஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்டும் கொடுத்துட்டு எவ்வளோ இயர்ஸ்க்குள்ள முடிப்பாங்க இந்த மாதிரி கேட்கறாங்க. ஸோ இதுக்கு பேசிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம பார்த்து வச்சுட்டு ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி வச்சுட்டோம்னா உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன். நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க். இந்த டைம் அண்ட் ஒர்க் நான் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, அஃப்கோர்ஸ் எஸ் திஸ் டாபிக் நீட்ஸ் எஃபர்ட்ஸ், பட் ஸ்டில் இந்த டாபிக்ல வந்து மினிமம் 3 questions ஒவ்வொரு AFCAT பேப்பர்லையும் கேட்குறாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் டைம்ல ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றப்ப நம்ம வெயிட்டேஜ் பார்த்து ப்ரிப்பேர் பண்றதும் நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும். ஸோ 3 questions கேட்குறாங்க. என்ன மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து given 2 persons completing work in X days, one of them completing it alone in Y days, then find the number of days taken by the other person to complete the same work. For example, இப்போ அகைன் 2 பேர் எடுத்துக்கிறேன், say Reshma and Grishma. Reshma is completing the work in 10 days. Reshma and Grishma together are completing the work in 5 days. So இந்த மாதிரி எடுத்துக்கப்போ அப்போ Grishma alone will complete the work in how many days? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். நம்ம இதை ஈஸியா சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண கூடிய கொஸ்டின் தான். ஸோ 2 பேர் டுகெதரா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றப்போ they are finishing it in 5 days. அண்ட் தனித்தனியா ஒர்க் பண்றப்போ ரேஷ்மா வந்து 10 daysல கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இப்போ என்னோட கொஸ்டின் வந்து கிரீஷ்மா எவ்வளோ டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க?
ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து 1/5. ஸோ ஒர்க் டன் பை தெம் வந்து 1/5 அண்ட் ரேஷ்மா வந்து 10 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஸோ 1/10 சால்வ் பண்ணோம்னா 10 minus 5/50. So it is again we are getting as 1/10. ஸோ கிரீஷ்மாவும் வந்து 10 டேஸ்ல அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இது எவ்வளவு சிம்பிளா இருக்கு. இதே மாதிரி தான் வந்து டைம் அண்ட் ஒர்க்ல சிம்பிள் மெத்தட்ஸ் தான். எதை நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அதை எப்படி பண்ண முடியும்னா நம்ம ப்ராக்டிஸால மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின் வந்து ஆப்கேட்ல கேட்கறாங்க. அண்ட் நெக்ஸ்ட், given one person is faster than the other person, faster than the other person, so a number of days taken when they work together, இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. and find the number of days taken when they work alone. ஓகே, அதாச்சும் இப்போ 2 பேர் இருக்காங்க, அகைன் 2 பேர் எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களோட 3 times faster ஒர்க் பண்றாங்க. 3 times faster ஒர்க் பண்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றப்போ ஒரு ஒர்க்கை 15 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ இவங்க 2 பேர் தனித்தனியா ஒர்க் பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இந்த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸும் வந்து நமக்கு ஆப்கேட்ல வரும். ஓகே, ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க்ல. டைம் அண்ட் ஒர்க் இட்ஸ் அகைன் அனதர் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட், ப்ராபபிலிட்டி. ரீசன்ட் ட்ரெண்ட்ல ஆஸ் ஐ செட், இதுக்கு முன்னாடி நான் கிளாக்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். கிளாக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் ஷோரா வரும். அண்ட் அதே மாதிரி ப்ராபபிலிட்டில அஷோர்ட் ஒன் கொஸ்டின், பிகாஸ் லாஸ்ட் 3 to 4 ஆப்கேட்லயுமே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டில இருந்து. ஸோ ப்ராபபிலிட்டி ஒரு ஈஸியான டாபிக் தான். சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ அப்படின்றப்போ அது பேசிக் ஃபார்முலாஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் சால்வ் இட் ஈஸிலி அண்ட் அஷோர் யூர் 3 marks ஃபார் ஷோர். இதுல என்னன்னா பேசிக் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டைஸ், கார்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சம் 8th class 9th classலயே போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் கேட்கறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மேக்ஸ். அண்ட் இப்போ ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்க போறேன். அண்ட் திஸ் கொஸ்டின் வாஸ் மென்ஷன்ட் இன் தி ஆப்கேட் மாடல் பேப்பர் ஃப்ரம் தி அஃபிஷியல் ஆப்கேட் வெப்சைட். என்ன கொஸ்டின் பார்த்தோம்னா, சிம்பிள் கொஸ்டின், ஜஸ்ட் கமெண்ட் தி ஆன்சர்ஸ் இன் தி கமெண்ட் டவுன் தி ஆன்சர்ஸ். 5 dogs can eat 5 biscuits in 5 minutes. 5 dogs can eat 5 biscuits in 5 minutes. Then 10 dogs can eat 10 biscuits in how many minutes? Okay. So, if my options are there, first say option A, 10 minutes. Option B, 5 minutes. Option C, 7.5 minutes. And option D, 20 minutes. So answer வந்து என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. Okay, question again repeat பண்றேன். 5 dogs can eat 5 biscuits in 5 minutes. Then 10 dogs can eat 10 biscuits in how many minutes? Okay, இது வந்து maths partல கேட்ட question தான். I will give a hint, use a little bit logic பண்ணா answer solve ஆயிரும். Okay, now let's move on to the next part. Logic வந்தாச்சு. So we have other section as well, reasoning and military aptitude, which is completely based on your logic. இதுக்கு நீங்க வந்து ஸ்பெஷலா ஏதோ நோட்ஸ் எடுத்து படிக்க வேண்டியதெல்லாம் தேவையே இல்லை. What it needs is practice, because நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றப்ப வந்து நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கப்ப நம்மளால எப்படி அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா வித் ப்ராக்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் கம்ப்ளீட்டிங் தி பேட்டர்ன். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, பட் ஒரு பார்ட் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. இதுல வந்து நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணா இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஸோ திஸ் ஒன், அண்ட் இதோட ஆன்சர் எது, 1 2 3 4 மென்ஷன் பண்ணுங்க. ஆப்டிடியூட் கொஸ்டின் 1 அண்ட் ஆப்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டிங் த சீரீஸ். இது வந்து பேட்டர்ன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சீரீஸ்லயும் அதே வந்து கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தரேன். Let's say 1
4 9 16. so இதுக்கு next என்ன வரும் 1 4 9 16. next இந்த நம்பர் வரும். this is in a series. so இது வந்து இங்க எங்க எது வந்து இதே ஆர்டர்ல வந்தா வரும் அப்படின்ட்டு again கமெண்ட்ல சொல்லுங்க. okay, so what is the next model of question பார்த்தோம்னா odd one out. odd one out யூசுவலா நம்ம நிறைய இதுல பார்த்திருப்போம். I can say simple example, say air conditioner, table fan, ceiling fan and tube light. இது எது odd one out? obviously tube light. மீதி மூணுமே வந்து something related to giving some air for people. tube light வந்து it's not like that. so இதுதான் வந்து நமக்கு இந்த இடத்துல odd one out. so நம்ம இந்த மாதிரி ரிலேட் பண்ணாலும் நம்ம இந்த question ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். okay, then analogy. so analogy வந்து sometimes இந்த questions ட்ரிக்கியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் சில questions வந்து நமக்கு லைக் சில கண்டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்க questions வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபெமிலியரா இருக்கும். பட் நமக்கு தெரியாததுல இருந்து கேட்கிறப்போ we have to நம்ம லைக் we can make a guess. பட் நம்ம எப்படி கெஸ் பண்ணலாம்னா எலிமினேட் பண்ணி கெஸ் பண்ணலாம். சில விஷயம் ரிலேட்டபிளா இல்ல அப்படின்னா we can eliminate that. so அந்த மாதிரி வந்து நம்ம இதை சால்வ் பண்ணலாம். and next is coding. coding வந்து it would be like okay, I can give an example. in a language Bombay is coded as okay, so in a language Bombay is coded as this. so இப்ப நான் ஒரு வேர்ட் கொடுப்பேன், say 8. இந்த வேர்ட் வந்து எப்படி கோட் ஆகும், என்ன கோடிங்ல வரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம பார்க்குறப்பே தெரியுது பில இருந்து நெக்ஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஆல்பபெட் கொடுத்துருக்காங்க. பிக்கு அடுத்து என்ன இருக்கு, சி. ஓக்கு அடுத்து பி. எம்முக்கு வந்து அதுக்கு அடுத்து இருக்க லெட்டர் என். பிக்கு வந்து அடுத்து அகைன் சி. இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம 8ன்றப்போ இட் இஸ் பி யூ அண்ட் எஃப். ஸோ எதாவது வந்து கோட் பண்றப்போ இதுதான் நமக்கு ஆன்சரா வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம கேட்பாங்க. and next is dot situation. dot situation is like I have portrayed the problem here. so என்னன்னா இப்போ இந்த ப்ராப்ளம்ல பார்க்கறப்போ ஒரு டாட் இங்க இருக்கு and like 3 dots கொடுத்திருக்காங்க. so first நம்ம ஒரு டாட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுப்பேன். ஒரு டாட் இருக்கு, இந்த டாட் வந்து எங்க இருக்கு, இன்டர்செக்ஷன் ஆஃப் இந்த சர்க்கிள் அண்ட் இந்த ரெக்டாங்கிள். இதே மாதிரி கண்டிஷன் இந்த 4 இதுல எங்க வரும், சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் எங்க இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பாக்குறப்போ உங்களுக்கு இங்க ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த 3 டாட்ஸுமே வந்து இருக்கு. இதுல இருக்க என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதே சிச்சுவேஷன்ல இந்த 3 டாட்ஸையும் என்ன பிக்சர்ல வைக்க முடியும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஐ திங்க் பிக்சர் இஸ் கிளியர். ஸோ இதோட ஆன்சரும் கீழே எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வி ஹேவ் ஆப்ஷன்ஸ் 1 2 3 and 4. இதுல வந்து எது இதுக்கான ரைட் ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. and next is Venn diagrams, logical Venn diagrams. logical Venn diagrams is kind of a easy part which we can attempt because completely நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல தான் கேட்க போறாங்க. here see ocean, ship and sailor. எது வந்து இந்த 4 பிக்சர்ஸ்ல எது இந்த மூணுத்தையும் கரெக்டா ரிலேட் பண்ணுது அப்படின்றது தான் क्वेश्चन. ஸோ பார்க்குறப்போ ஸோ இட்ஸ் சம்திங் லைக் ஓஷன். ஓஷன்ல தான் வந்து ஷிப் இருக்கும், ஷிப்ல தான் வந்து செயிலர் இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 4 இஸ் தி ரைட் ஒன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ரீசனிங் அண்ட் மிலிட்டரி ஆப்டிடியூட். நான் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இப்போதுலேருந்தே ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த பார்ட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we can easily score 20, like we can easily solve 20 questions dot correct. dot correct யூசுவலா எப்படி இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்ல நம்ம கவர் பண்றதுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸ்டில் நம்மளால ஃபுல்லா கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் 15 டேஸ்க்குள்ள கவர் பண்ண முடியுமானா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸ்டில் நம்ம சில பார்ட்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா வந்து கேன் கவர் லைக் ஓவராலும் கவர் பண்ணலாம், இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணலாம். பிகாஸ் அதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க். இதை 15 டேஸ்ல பண்றதுக்கு
ஸோ நான் ஒவ்வொருத்தையும் வந்து என்னென்ன டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணா போதும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல ரெண்டு விதமா கொஸ்டின் கேட்பாங்க. ஒன் இஸ் ஸ்டாட்டிக், அதர் இஸ் கரண்ட். ஸ்டாட்டிக்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஆர் கேம் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ற டேர்ம்ஸ் என்ன, அதுக்கு ரிலேட்டடா இருக்க ட்ராஃபிஸ் என்ன, அண்ட் அதுல இருக்க ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் யாரு, அண்ட் ஸ்போர்ட் டைட்டில்ஸ் அண்ட் அவார்ட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். லெட்ஸ் சே செஸ். இப்போ நான் வந்து ஒரு கேம் எடுக்கிறேன், செஸ். செஸ்ல யூஸ் பண்ற ஏதாச்சும் ஒரு டேர்ம் அப்படின்னு பார்த்தா கேஸ்லிங். ஸோ கேஸ்லிங் வந்து டேர்ம். இதுக்கு என்னென்ன ட்ராஃபிஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ லிம்கா ட்ராஃபி. ஸோ திஸ் இஸ் ரிலேட்டட் டு செஸ். த கொஸ்டின் கேன் பி லைக் லிம்கா ட்ராஃபி இஸ் ரிலேட்டட் டு விச் கேம் அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஷன்ஸ் தான் ஷோரா செஸ் இருக்கும் and you can choose that. And famous personalities, like they will be mentioning some personality and they will be asking இந்த person வந்து எந்த ஸ்போர்ட்டுக்கு ரிலேட்டட் அப்படின்ட்டு. I'm saying Koneru Hampi. Koneru Hampi is related to chess. And Koneru Hampi, இந்த question வந்து already AFCAT-ல கேட்டிருக்க question. Okay. So current base பண்ணி என்ன questions கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் கேம்ஸை ஹோஸ்ட் பண்ற கண்ட்ரீஸ் ஆர் எந்த சிட்டிஸ்ல ஹோஸ்ட் பண்றாங்க, அதுல என்ன மாஸ்காட் இருக்கு, அது என்ன எடிஷன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து யூஸ்வலா கேட்பாங்க. ஸோ இப்போ கேலோ இந்தியா அப்படின்னு எடுத்தோம்னா, கேலோ இந்தியா யார் ஹோஸ்ட் பண்ணாங்க? தமிழ்நாடு. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் யார் ஹோஸ்ட் பண்ணாங்க? தமிழ்நாடு. அதோட மாஸ்கட் என்ன, அதோட எடிஷன் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தாலே இந்த மாதிரி இப்போ கரண்ட்ல இருக்க என்னென்ன கேம், ஒலிம்பிக்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ், இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணாலே நம்ம இந்த பார்ட்டை கவர் பண்ணிடலாம். ஸோ கம்மிங் டு டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட். பிகாஸ் நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம்? ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்றதுக்காக. அப்போ நமக்கு டிஃபென்ஸ் நாலேஜ் நமக்கு இருக்கணும். அது வந்து இருக்க ஒரு ஸ்லைட்டஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான் ஃப்ரம் எக்ஸாமினர் சைட். ஸோ அதனால டிஃபென்ஸ் வந்து நமக்கு கவர் பண்ண வேண்டிய பார்ட் பார்க்குறோம்னா, இதுலயும் வந்து ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் இந்த ரெண்டு பார்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டாட்டிக்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோர்ஸஸ் அண்ட் மோட்டோஸ். ஏர்ஃபோர்ஸோட மோட்டோ என்ன, இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மோட்டோ என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ல மாட்டேன், கமெண்ட் இட். ஓகே. இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ்க்கு, ஆர்மிக்கு, சிஆர்பிஎஃப், சிஏபிஎஃப் அண்ட் டெரிட்டோரியல் ஆர்மி, இவங்களோட மோட்டோ என்ன, எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, இதெல்லாம் பேசிக் ஃபேக்ட்ஸ். நீங்க பார்த்து வச்சுட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஆஃப்டர்ல இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் மிசைல்ஸ், வெப்பன்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் வார்ஷிப்ஸ். ஸோ இதுல என்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, அதோட ரேஞ்ச் என்ன, அண்ட் இது வாட் கைண்ட் ஆஃப், லைக் இப்போ பிராமோஸ் மிசைல் அப்படின்னு எடுக்கிறோம்னா இது என்ன கைண்ட் ஆஃப் மிசைல், க்ரூஸ் மிசைலா, பாலிஸ்டிக் மிசைலா, அண்ட் ரேஞ்ச் என்ன, அண்ட் யாரு மேக்ன்றப்போ இந்தியா மேக் பண்றாங்களா இல்ல வேற கண்ட்ரில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோமா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டிஃபென்ஸ் எக்ஸசைசஸ். எக்ஸாம்பிள் லைக் சூரிய கிரண், இது வந்து பைலேட்டரல் எக்ஸசைஸா, மல்டிலேட்டரல் எக்ஸசைஸா, இதெல்லாம் வந்து நமக்கு சென்டென்ஸ் ஃபார்மேட்ல கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு 2 சென்டென்ஸ் கொடுத்துட்டு சூரிய கிரண் இஸ் மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ் ஏ கொடுத்துட்டு சூரிய கிரண் இஸ் மல்டிலேட்டரல் எக்ஸசைஸ் அண்ட் திஸ் எக்ஸசைஸ் is for army. Second sentence is this for army அப்படின்னு சொல்றேன்னா, obviously this is, so we know that Surya Kiran is a bilateral exercise between India and Nepal. So இது நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் 1 வந்து தப்பு. ஆப்ஷன் 2 வந்து அஃப்கோர்ஸ் எஸ் இட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் ஆர்மிஸ் ஆஃப் போத் தி நேஷன்ஸ். ஸோ அது வந்து கரெக்ட். ஸோ வந்து இங்க என்ன மென்ஷன் பண்ணுவோம், ஒன்லி 2 மட்டும் தான் ஆன்சர் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதில் கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கரண்ட்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ரீசன்ட் இந்த மாதிரி இப்போ எக்ஸசைசஸ் நடக்குது, இந்த எக்ஸசைஸை இந்த எடிஷன் யார் ஹோஸ்ட் பண்ணாங்க, இதோட ஸ்பெசிஃபிக்கா வந்து எந்த ரெஜிமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ரீசன்ட் பர்ச்சேசஸ். நம்ம நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து வெப்பன்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பராக் மிசைல் சிஸ்டம், இது வந்து நம்ம யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணோம், இது எந்த கண்ட்ரி மேக் பண்ணாங்க, ஆன்சர் வந்து இஸ்ரேல் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. அது ப்ரிப்பேர்டா இருக்கிறது பெட்டரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆர்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். இது வந்து இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஆஃப்டர் அட்டாச் 1 or 2 கொஸ்டின்ஸ் ஷோரா இருக்கும். என்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும்னா, மியூசிக், டான்ஸ் ஃபார்ம்ஸ், அவார்ட்ஸ், அதுக்கு ரிலேட்டடா இருக்க அவார்ட்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். இதுல மியூசிக் அண்ட் டான்ஸ் எடுக்கிறப்போ ஃபேமஸ் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்,
இவங்க வந்து எதுக்கு ரிலேட்டட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொடுத்துட்டு இது எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்ல நம்ம பார்த்துட்டே தான் இருக்கு. இப்போ நோபல் பிரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நோபல் பிரைஸ் வந்து யார் வாங்கினாங்க, இந்த கெமிஸ்ட்ரினா அதுக்கு யார் வாங்கினாங்க, அண்ட் நேஷனல் அவார்ட்ஸ், ஃபிலிம் அவார்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ் தான். ஸோ இதை நீங்க பார்த்து மைண்ட்ல ஏற்றி தான் ஆகணும். இது வந்து நீங்க எந்த அளவுக்கு ரிப்பீட்டடா ரிவைஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்தனால லைக் அப்பதான் ஈஸியா மெமரைஸ் ஆகும். ஸோ ரிவிஷன் தான் வந்து இதுக்கு பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இப்போ நான் சில மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து யார் யார் என்னென்ன மெம்பர்ஸ் யார் இருக்காங்க, அண்ட் ஏதாச்சும் ஆனுவல் மீட்டிங் நடந்துச்சா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவியோட நெக்ஸ்ட் ஒன், ஜென்ரல் சயின்ஸ். ஜென்ரல் சயின்ஸ் இதுல வந்து இதுவுமே வந்து ஸ்டாண்டர்டா 1 or 2 கொஸ்டின்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. இதுலயும் நம்மளால ஜென்ரல் சயின்ஸை ஃபுல்லா கவர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா தேவையே இல்லை. இதுக்கு சில பார்ட்ஸ் இருக்கு, அதுல இருந்தா ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசீசஸ் எடுத்தோம்னா பாக்டீரியல் டிசீசஸ், வைரல் டிசீசஸ், புரோட்டோசோவன், ஃபங்கல், இதுல இருக்க லைக் ஒரு டிசீஸ் கொடுத்துட்டு திஸ் இஸ் காஸ்ட் பை வாட் கைண்ட் ஆஃப் வைரஸ் ஆர் சம்திங், அந்த மாதிரி வைரஸ், பாக்டீரியா, புரோட்டோசோவா, இந்த மாதிரி பேஸ்டான கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் விட்டமின் நேம்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி. விட்டமின் நேம்ஸ், ஒவ்வொரு விட்டமின்க்கும் வந்து அதுக்குன்னு ஒரு கெமிக்கல் நேம் இருக்கும். ஸோ அந்த நேம் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன்று கம்மியாகுது அப்படின்னா டெஃபிஷியன்சி, இதை நம்ம 5th கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இப்போ விட்டமின் பி குறையுது அப்படின்னா பெரிபெரி வரும் அப்படின்னு தெரியும். ஸோ ஹியர் ஐ ஹேவ் a question for you. Pernicious anemia. பர்னிஷியஸ் அனிமியா வந்து எந்த விட்டமின் டெஃபிஷியண்டா ஆகுறப்போ காஸ் ஆகுற ஒரு டெஃபிஷியன்சி இப்போ நீங்க சொல்லணும். ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அகைன் ஐம் சேயிங் பர்னிஷியஸ் அனிமியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காமன் நேம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் NaCl கொடுத்துட்டு அதோட காமன் நேம் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வந்து நமக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து ஜியாகிரபி வந்து ஃபுல்லா கவர் பண்ண முடியுமான்னு பார்த்தா 15 daysல கஷ்டமா இருக்கும். ஸோ ரிப்பீட்டடா எந்த பார்ட்ஸ்ல இருந்து கேட்கறாங்கன்னா, சாங்சுவரிஸ் அண்ட் வைல்ட் லைஃப் ரிசர்வ்ஸ், டேம்ஸ், அட்மாஸ்பியர் லேயர்ஸ். அட்மாஸ்பியர் லேயர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதுல இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன, அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கப்படுது. ஸோ இந்த பார்ட் நீங்க கவர் பண்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 3 பார்ட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஜியாகிரபில. அண்ட் நெக்ஸ்ட் கமிங் டு ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில வந்து மெயினா ஆஃப்கேட்ல ஃபோக்கஸ் பண்றது வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன். மாடர்ன்னா வந்து அதிக வெயிட்டேஜ் இருக்கு. ஏன்ஷியன்ட்ல வந்து மெயினா வேதாஸ், ரிக்வேதா, சாமவேதா, அதனை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் விசிட்டர்ஸ் டு கோட்ஸ். மௌரியன் டைம்ல எந்த ஒரு ஃபாரின் பில்கிரிம் வந்து விசிட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆப்கேட்ல நமக்கு அதிகமா கேட்பாங்க. அண்ட் ஃபேமஸ் வார்ஸ், இது வந்து நீங்க ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ரெண்டுமே கவர் பண்ணுங்க. லைக் பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் ஹல்டிகத்தி, இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த வார்ஸ் யாருக்கு நடுவில் நடக்குது அண்ட் எந்த இயர் நடக்குது, இந்த 3 விஷயம் கவர் பண்ணா மட்டும் போதும் இந்த பார்ட்ல. அண்ட் கமிங் டு மாடர்ன் ஹிஸ்டரி, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் அண்ட் வெயிட்டேஜ் பார்ட் கூட சொல்லுவேன். ஸோ மாடர்ன் ஹிஸ்டரியில என்னென்ன பார்ட் மட்டும் பார்த்தா நம்மளால ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் செஷன்ஸ். பிகாஸ் அந்த டைம்ல காங்கிரஸ் பார்ட்டி தான் வந்து இதை பத்தின நியூஸ் தான் அதிகமா இருந்துச்சு. ஸோ காங்கிரஸ் செஷன்ஸ் ஃபேமஸா சில செஷன்ஸ் இருக்கும். இந்த செஷன் வந்து இவங்க ஹோஸ்ட் பண்ணாங்க அண்ட் இந்த இடத்துல நடந்துச்சு, இந்த மாதிரி டீடைல்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெவல்யூஷன்ஸ் அண்ட் இயர். ரெவல்யூஷன் சொல்றப்பதான் இன்னும் ஞாபகம் வருது. ஜியாகிரபி பார்ட்ல வந்து இன்னொன்னு பார்த்துக்கோங்க. லைக் தி கலர் ரெவல்யூஷன்ஸ், ஒயிட் ரெவல்யூஷன், எல்லோ ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன், இது எதுக்காக நடந்துச்சு அண்ட் யார் வந்து அதோட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் ஜியாகிரபில இன்னும் கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, கமிங் பேக் டு தி மாடர்ன் ஹிஸ்டரி. ஸோ ரெவல்யூஷன்ஸ் பார்த்தோம்னா இப்போ காந்திஜி பீரியட்ல கேடா சத்தியாகிரகா, இந்த மாதிரி சத்தியாகிரகாஸ் நடந்துச்சு. இது என்னென்ன இயர்ல கவர் பண்ணாங்க, என்ன விஷயத்துக்காக பண்ணாங்க அப்படின்றத இதுல பார்த்துக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபவுண்டர்ஸ். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்துட்டு இதோட ஃபவுண்டர்ஸ் யாரு, ஏதாச்சும் எல்லாமே எல்லாம் பார்க்க வேண்டாம், இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டைம்ல நடந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்மேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நிக் நேம்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். யா, நிக் நேம்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்மே வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். when we say Iron Man of India அப்படின்னு சொல்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வில் சே வல்லபாய் சொல்லுவோம்ல, சர்தார் பட்டேல் அப்படின்னு சொல்றோம்ல, ஸோ அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் பை ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். புக்ஸ் அண்ட் மேகசின்ஸும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட் ஆஃப்கேட்ல. ஸோ இது வந்து மேட்ச் பண்ணுங்க, இந்த புக்கோட ஆத்தர் யாரு, இந்த மேகசினோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு மேட்ச் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து கவர் பண்ணிக்கோங்க. அதனால ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டைம்ல நடந்த இருந்த மேகசின்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எழுதுகிற புக்ஸ், இது வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த பார்ட் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில மறக்காம கவர் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கே தெரிஞ்சோம். லைக் வி கேன் ஈஸிலி அட்டெண்ட் 15+ கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து 3 கொஸ்டின்ஸ் எப்பவுமே கேட்குறாங்க. இது ஸ்டாண்டர்டா இருக்கு. ஸோ காம்ப்ரிஹென்ஷன்றப்போ நம்ம படிச்சுட்டு ஜஸ்ட் நம்ம அது எதுக்கு வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால ஈஸியா 3 கொஸ்டின்ஸ் இப்பவே வந்து டாட் கரெக்ட் பண்ண முடியும்ன்றது ஷோர். நெக்ஸ்ட் எரர் கரெக்ஷன். திஸ் ரெக்வயர்ஸ் கிராமர் ரூல்ஸோட ஒரு நாலேஜ் நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ இதுவும் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் அதிகமாக சால்வ் பண்ண வந்து எந்த ரூல்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து ரீஅரேஞ்சிங் ஃப்ரேசஸ் அஸ் வெல் அஸ் ரீஅரேஞ்சிங் சென்டென்சஸ். இதெல்லாம் நமக்கு படிச்சு பார்க்குறப்ப வந்து எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்க்குறப்ப 6 கொஸ்டின்ஸ் கவர் ஆயிடுது இந்த 2 பார்ட்லையும். ஸோ இது வந்து நம்மளால ஷோராக எழுத முடியும். நெக்ஸ்ட் சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ். சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் அதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்டில் நம்ம இதுல என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எலிமினேஷன் மெத்தட். இதை யூஸ் பண்ணி நம்மளால கொஞ்சம் சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் சால்வ் பண்ண முடியும். இப்போ ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா in one or other way one option will be very different from the other 3. ஸோ இது வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இது பாசிபிளான்னு பார்த்தா இல்லை. பட் கைண்ட் ஆஃப் பாதி இப்போ லைக் 6 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா ஷோரா 3 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இதை யூஸ் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியும். கரெக்டான ஆன்சரே வந்து நல்லா சூஸ் பண்ண முடியும். ஸோ சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் லைக் இஃப் யூ ஆர் கோயிங் வித் எனி டெஸ்ட் சீரீஸ் அதில் கொடுக்குற வேர்ட்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க. we know that 15 days தான் இருக்கு. ஸோ இந்த 15 டேஸ்ல நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்றதும் இட் ரியலி மேட்டர்ஸ். ஸோ அப்படி கொடுக்குறப்போ என்ன பண்ணலாம், நீங்க இந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. அந்த வேர்ட்ஸ்க்கு சிமிலரா இருக்க வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத நீங்க கூகுள்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் தெசரஸ். ஸோ வந்து ஒரு ட்ரஸ்டபிளான லிங்க். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ்ல இருக்க வேர்ட்ஸ்மே சிலது தெரியல அப்படின்னா அதையுமே சேர்த்தே வந்து ஒரு நோட் புக் போட்டு சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ்க்கு மட்டும் எழுதி லாஸ்ட் 2 டேஸ்ல வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த மெத்தட்ல சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் கவர் பண்றது வந்து ஒரு வைஸ் சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து லைக் நம்ம ஏதாச்சும் இட்ஸ் லைக் இப்போ கொடுக்குறாங்க, இப்போ ஏதாவது ஒரு இடியம் கொடுக்குறாங்க, சே பர்னிங் த டர்மாயில், பர்னிங் த மிட் நைட் லைட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இது என்ன அர்த்தம், நைட்டு லைக் நைட் விளக்கு எரிய வச்சு ஒர்க் பண்றாங்க அர்த்தம். ஸோ இட் ஆட்டோமேட்டிக்கலி ரெஃபர்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஸோ அது ரிலேட்டடா இருக்க ஆப்ஷன்ஸ் இருந்தால் நம்ம அதை ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். ஆர் சே எக்ஸாம்பிள் கேக் வாக் அப்படின்னா வந்து கேக் ஒரு சாஃப்டான ஒரு விஷயம். கேக் வாக் அப்படின்னா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கேக் வாக் இஸ் சம்திங் லைக் டூயிங் இட் ஈஸிலி. ஸோ அதுதான் வந்து கேக் வாக் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங். ஸோ இந்த மாதிரி நம்ம இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்ரோச் பண்றப்போ வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் fill in the blanks. fill in the blanks வந்து கிராமர்ஸ் பேஸ் பண்ண fill in the blanks நிறைய இருக்கும். ஸ்டில் நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க நார்மல் லாங்குவேஜ்ல சொல்லி பார்க்குறப்பே வந்து யூ கேன் சால்வ் இட் ஈஸிலி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். இது வந்து எப்படி இருக்கும்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் someone is studying about stones, rocks அப்படின்னா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஜியாலஜி.
ஸோ இதுதான் வந்து லாஜினால ஸ்டடி அப்படின்னு தெரியும். ஜியாலஜி, ஸோ தேர் ஸ்டடிங் அபவுட் ஸ்டோன்ஸ், ராக்ஸ், இதை பற்றி தான் படிக்கிறாங்க. திஸ் இஸ் த திங். ஸோ இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ல மோஸ்டா இந்த மாதிரி கொஸ்டின், ஜியாலஜி ஆர் ஆந்த்ரோபாலஜி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். இதுக்கு சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ்க்கு ஸோ நம்மளால ஈஸியாக அதெல்லாம் அட்டன் பண்ண முடியும் பார்த்தோம்னா ஷோராக காம்ப்ரிஹென்ஷன், எரர் கரெக்ஷனுமே வந்து நம்மளால எங்க எரர் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த லைக் சிங்குலர் ப்ளூரல்ல ஏ அண்ட் இந்த ஆர்டிகல்ஸ்ல இதெல்லாம் வந்து எரர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி டைம்ல ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ரீஅரேஞ்சிங் ரீஅரேஞ்சிங் சென்டென்ஸை நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அண்ட் சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் நான் சொன்ன மாதிரி எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஷோரா 3 கொஸ்டின்ஸ் நம்மளால இதில் சால்வ் பண்ண முடியும். அண்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் நீங்க ரிலேட் பண்ணி பார்க்குறப்போ ஷோரா 2 கொஸ்டின்ஸ் இதில் சால்வ் பண்ண முடியும். அண்ட் fill in the blanksமே வந்து 6 to 8 கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே we can easily solve some 4 questions for sure. ஸோ இப்படி பார்க்குறப்ப வந்து இங்கிலீஷில் 20 கொஸ்டின்ஸ் நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வேர்ட் உங்களோட வொக்காபுலரி எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் கிராமரோட ரூல்ஸ்லயே வந்து உங்களுக்கு அதிகமாக எக்ஸ்போஷர் கிடைச்சிடும். இது கிடைக்கிறப்போ வந்து நீங்க அங்க கொஸ்டின் பார்க்குறப்போ நீங்க அதை ரிலேட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்ட்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை நம்ம எப்படி பண்ணலாம், என்ன பண்ணணும்னு பார்த்தோம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பார்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஷோரா படிச்சாகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுதான் ஆகணும். பிகாஸ் ஜிகே ஸ்டாட்டிக் பார்ட் இருக்கு அண்ட் மேக்ஸ் ஃபார்முலாஸ் படிச்சாகணும், இந்த விஷயம்லாம் இருக்கு. இதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் தான் வந்து இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பூஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ஷோரா டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறது வந்து என்னோட சைட்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். நீங்க யாருக்கு வேணா எடுக்கலாம். ஒரு டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு மாடல் பேப்பர் சால்வ் பண்றீங்கன்னா உங்களுக்கு டைம்குள்ள சால்வ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியும் வரும், ஆஸ் வெல் ஆஸ் ஒரு ஃபெமிலியாரிட்டியும் இருக்கும். நீங்க எக்ஸாம்ல போயிட்டு கஷ்டப்பட வேண்டாம், ஃபெமிலியாரிட்டி இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அன் ஆன்லைன் எக்ஸாம். ஸோ அதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ஃபெமிலரைஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரம் மை சைட் நான் என்ன சொல்வேன்னா நீங்க ரெகுலரா 5 hours ஆஃப்கேட்டுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணணும். பிகாஸ் நம்ம லாஸ்ட் 15 daysல இருக்கோம். இந்த டைம்ல வந்து we have to give our best. ஸோ இந்த 5 hours நம்ம எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம்னா 2 and 3. இந்த 2 hours வந்து எதுக்குன்னா கொஸ்டின் பேப்பர் சால்விங். நீங்க ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து நீங்க சால்வ் பண்ணணும். 2 hours டைம் வச்சு சால்வ் பண்றப்பதான் உங்களோட அட்வான்டேஜ் பார்ட் எது, உங்களோட பெட்டர் ஸ்கோரிங் பார்ட் எது அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ இது வந்து ரெகுலராகவே பண்ணுங்க. பிகாஸ் அப்பதான் உங்களால மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ப்ராக்டிஸும் பண்ண மாதிரி இருக்கும். இந்த பார்ட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் திஸ் 3 hours இஸ் ஃபார் யோர் ஸ்டடிங் பார்ட். நீங்க ஜிகே படிக்கிறது அண்ட் மேக்ஸ் ஒரு சாப்டர் எடுத்து அதை ஃபார்முலாஸ் படிச்சு சால்வ் பண்ணி பார்க்கறது அண்ட் இங்கிலீஷ் கிராமர் ரூல்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க இந்த 3 hours டைம்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 5 hours ஸ்பெண்ட் பண்றது உங்க ஆப்கேட் ஸ்கோர் பூஸ்ட் பண்றதுக்கு ஒரு வைஸான சாய்ஸ், ஒரு பெஸ்டான ஆப்ஷனும் கூட. இது நீங்க பண்ணா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திஸ் இஸ் ஆன் ஒன் சைட். ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் பார்ட் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இப்போ நம்ம பேப்பர் சால்வ் பண்றோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எந்த பார்ட் சால்வ் பண்றது, எந்த பார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்கும், இதெல்லாம் வந்து நமக்கு இருக்க கொஸ்டின்ஸ். ஸோ நமக்கு லைக் சொன்ன மாதிரி 4 parts இருக்கு. மேக்ஸ், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஓகே, ஸோ நீங்க மேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் லைக் வெல் versed இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் மேக்ஸ். அதர்வைஸ் மை சஜஷன் வுட் பி either starting with from aptitude or English. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 பார்ட்டும் முடிச்சிருங்க, ஆப்டிடியூட் ஆர் இங்கிலீஷ். இந்த 2 பார்ட் முடிச்சிட்டீங்கன்னா லைக் இட் வுட் பி கவரிங் சம் 30 + 25 கொஸ்டின் 55 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க. அண்ட் டைமுமே வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த 2 பார்ட்டுமே நீங்க வந்து ஒரு 40 to 45 minutesல ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 பார்ட் முடிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன்.
அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து லைக் நமக்கு தெரியும்னா we will click the answer, தெரியலனா we will be skipping. ஸோ டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மார்க் இட் ஃபார் ரிவ்யூ அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து நீங்க அகைன் another 15 minutes கொடுக்கலாம், 10 to 15 minutes தரலாம் ஜிஏக்கு. அண்ட் மேத்ஸுக்கு have 30 to 40 minutes because sometimes problems லென்த்தியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. some 2 or 3 problems லென்த்தியா இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டைம் ரொம்ப எடுத்துரும். ஸோ நீங்கள் மேத்ஸ் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ 30 to 40 minutes அலாட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் 15 மினிமம் 15 minutes வந்து நீங்க மார்க் பண்ண ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க. இல்ல மார்க் ஃபார் ரிவ்யூக்கா கொடுத்துருந்தீங்கன்னா அதெல்லாம் போயிட்டு நல்லா திங்க் பண்ணி ஆன்சர்ஸ் போடுறதுக்குன்னு அலாட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஃபுல்லா டைம் எடுத்துட்டு லாஸ்ட் 5 minutes தான் மார்க் ஃபார் ரிவ்யூலாம் பார்க்குறோம்னா சம்டைம்ஸ் நம்ம ராங்கான ஆன்சர் மார்க் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருப்போம். அது வந்து போச்சுன்னா நெகட்டிவ்ல போகும். ஸோ அதனால 15 minutes டைம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் 15 minutes ரிசர்வ் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ 15 minutes வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுறப்போ உங்களால் பேப்பரும் டைம் கன்ஸ்ட்ரெயின்குள்ளே வச்சிருக்க முடியும். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து அந்த டைம்குள்ளே கரெக்டாகவும் கொடுக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி AFCAT strategy. The main thing is practice தான். ப்ராக்டிஸ் அண்ட் ஹவு மச் எஃபர்ட் யூ ஆர் புட்டிங் இன். நீங்கள் எந்த அளவுக்கு டிசிப்ளினாக உங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்க அப்படின்றது தான் வந்து இந்த 15 daysல AFCAT கிராக் பண்ணுறதுக்கான மந்த்ரான்னு சொல்லலாம். ஸோ விஷன் டிஃபென்ஸ் இஸ் ப்ரொவைடிங் அ டெஸ்ட் சீரீஸ் தட் டு ஃபார் திஸ் 15 days. இந்த லாஸ்ட் 15 daysக்காக ஸ்பெஷலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. You will be getting 15 sets of mock test with detailed solution. And இது இல்லாம 15 sectional test உங்களுக்கு கிடைக்கும். sectional test like maths, English sectional test வந்து உங்களுக்கு கிடைக்கும். And it is provided in 99 rupees. So I think it's a better option. Like நீங்க test series தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இது ஒரு good chance to grab it. So again I'm saying 15 sets கொடுக்குறாங்க. So you can practice each set like one set for each day. இது வந்து உங்க ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எஸ் அகைன் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றப்போ உங்க ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, சே சம் 150 எடுத்திருக்கீங்க அப்படின்னா போக போக வந்து எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்றப்போ உங்களோட எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸ் உங்களால ஈஸியா லைக் இந்த மாதிரி இந்த ரேஞ்ச்ல பண்ணலாம் அப்படின்னு நம்மளால முடிவு பண்ண முடியும். So use this option wisely. So these are our successful candidates from Vision Defence Institute who have cracked SSB and joined the academies. Thank you for watching. For more videos, subscribe Vision Defence.